ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விளாக்ஸ். எல்லாரும் அவளோட எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட ஃபினாலே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்டோட நிறைவுக்கு வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த சீசனோட வின்னர் யாரு, ரன்னர் யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த சீசனோட வின்னர் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ரன்னர் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் கண்டென்ட் 90 டேஸ்க்கு கண்டென்ட் கொடுத்த கண்டென்ட் குயின் விஜய் பார்வை வந்து யாருனாலையும் மிஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த சீசன் எனக்கான கிரெடிட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து விஜய் பார்வை கொடுத்தே ஆகணும். இதை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் இல்லை நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஃபுல்லாக ஆடியன்ஸ் என்கேஜாக வச்சு நிறைய கண்டென்ட் கொடுத்த நம்ம விஜய் பார்வ அண்ட் கமருதீனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிரெடிட் வந்து எல்லாருமே கொடுத்தாகணும். அண்ட் சேனல் தரப்புல இருந்து இந்த ஃபினாலேல கலந்துக்க விஜய் பார்வ அண்ட் கமருதீனுக்கு இன்விடேஷன் கொடுத்ததாகவும், ஆனால் விஜய் பார்வ அதை நிராகரிச்சிட்டாங்க. பட் கமருதீன் வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ஃபினாலேல கமருதீன் வராரா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நம்ம சீசன் 2ல பார்த்துருப்போ மகத்துக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் அவர் ஃபினாலேல வந்து கலந்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அது மாதிரி பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இன்விடேஷன் போயிருந்தது, சேனல் தரப்புல இருந்து அனுப்பியிருந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது. ஸோ ஒரு 20+ கண்டஸ்டன்ட்டோட இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வந்து இன்பிட்வீனில் ஒரு 4 வைல்ட் கார்டு என்ட்ரிஸும் வந்தாங்க. அண்ட் லாஸ்ட் வர வந்து கானா வினோத்துக்கான சப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு. அவர் தான் வின் பண்ண போறாரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அவர் வந்து மணி பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ ஒரு ட்ரியோ இருந்தது, கானா வினோத், கமருதீன் அண்ட் பார்வதி. இவங்க 3 பேரும் வந்து ஒரு டாப் 5ல வந்துருவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். அன்பார்ச்சுனேட்டா இவங்க 3 பேருமே வெளியே போயிட்டாங்க வீட்டை விட்டு. ஸோ மற்ற ஒரு 4 கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ள இருக்கிறாங்க, திவ்யா, அரோரா, ஷபரி அண்ட் விக்ரம். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் 4 பொசிஷனை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. யூஸ்வலாக வந்து இந்த ஃபைனல் வீக் வரும்போது ஒரு வீட்டுக்குள்ள, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒரு 6 பேர் 7 பேர் அப்படிலாம் இருப்பாங்க. அதனால வந்து இந்த மிட் வீக் எவிக்ஷன் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். பட் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீக் சாண்ட்ரா எவிக்ட் ஆகிட்டாங்க. மொத்தம் 4 பேர் தானே இருக்கிறாங்க. இதில் மிட் வீக் எவிக்ஷன் வந்து கொடுக்கவே முடியாது. பிகாஸ் 4 பேர் எப்பயுமே ஃபைனல்ஸ்க்கு வருவாங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வந்து எலிமினேட் ஆகி போவாங்க. அது வந்து எல்லா சீசன்லேயும் வரிசையாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால இந்த 4 பேர் இருந்ததுனால தான் இந்த மிட் வீக்ல எவிக்ஷன்ஸ் எதுவுமே வர கிடையாது. அண்ட் இந்த செலிப்ரேஷன் வீக் பற்றி சொல்லியே ஆகணும். எல்லா சீசன்லேயும் செலிப்ரேஷன் வீக் அப்படிங்கிறது ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்கும். ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த சீசனில் அந்த செலிப்ரேஷன் வீக் எங்கேயோ லேக் ஆகிடுச்சோ அப்படின்னு தோணுச்சு. அது வந்து மேபி புவர் கண்டஸ்டன்ட் செலெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி கண்டஸ்டண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும் செலிப்ரேஷன் வீக் அப்படின்னு ஒரு பிக் பாஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருந்தது. அதுவும் இந்த லாஸ்ட் வீக்கில் வந்து கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சில கண்டென்ட் எல்லாம் வந்து அவ்வளோ பார்க்கக்கூடிய விஷயமா இல்லை. அண்ட் ஃபைனலாக அந்த செலிப்ரேஷன் வீக்கும் கம்ப்ளீட் ஆகி ஓல்டு கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க. அண்ட் அந்த 4 பேர் தான் உள்ளே இருந்தாங்க. அவங்களுக்கான க்ரூமிங் செஷன்லாம் நேற்று நடந்ததாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அண்ட் ஃபினாலே ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்குது. உள்ள இருக்க 4 பேரை பற்றி பேசணும் அப்படின்னா, விக்ரம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அவரோட கேமை ஸ்டார்ட் பண்ணாரு. கொஞ்சம் காமாக கேமை கண்டினியூ பண்ணாரு அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் அரோரா சிங்கில் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவன் 50 டேஸில் 50th டேல கூட வந்து நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், நீங்கள் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு. பட் டிக்கெட் டு ஃபினாலை வின் பண்ணி அவங்க வந்து ஃபைனல்ஸில் வந்தது எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக்கிங் தான். பட் லாஸ்ட் வர நல்லா விளாண்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவங்களோட பாயிண்ட் வந்து நல்லா கிளியராக இருக்கும் எப்பயுமே. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தேர்டாக நம்ம வந்து சபரிநாதனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவரே காமாக ஸ்டார்ட் பண்ணார். இன்னும் காமாவே தான் இருக்கிறாரு. ஒரு நல்ல ஹியூமன் அவர் சொல்ல போனால். திவ்யா கணேஷ் உள்ளே வரும்போது கேம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் ஃபயராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அந்த வீக்கில் வந்து அவங்கள கொஞ்சம் டம்ப் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணி இப்போ ஃபினாலேக்கு வந்திருக்காங்க. கேமை ரொம்ப காமன் கம்போஸ்டாக விளையாண்ட நம்ம விக்ரம் தான் 3rd place வந்திருக்காரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ஸோ கேமை ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண அரோரா சிங்க்லர் தான் 4th place வந்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த 4th பொசிஷனுக்கோ 3rd பொசிஷனுக்கோ இவங்க 2 பேர் தகுதியானவங்களா, இல்லை இவங்க வின் பண்ணக்கூடிய சான்சஸ் இருந்திருக்குமா, இல்லை முன்னாடியே போக வேண்டிய ஆளுங்களா அப்படிங்கிற பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இருக்க 2 பேர் யாருன்னா திவ்யா அண்ட் ஷபரி. ஸோ ஆப்வியஸாக திவ்யா கோயிங் டு பி த டைட்டில் வின்னர் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 அண்ட் ரன்னர் அப் சபரிநாதன். ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் பற்றின வீடியோ. உங்களை மாதிரியே பிக் பாஸ் சீசன் 10க்காக நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.